ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கோச்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. இது தெரிஞ்சால் தான் நம்ம டேலியில் சம்மு போட முடியும். ஓகேங்களா? ஸோ இது தெரியல அப்படின்னா நம்மளால் டேலியில் சம்ஸ் எல்லாம் போட முடியாது. இன்னொன்று, பிகாம் படிச்சிருந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த பேக்ரவுண்டாக இருந்திருந்தால் கூட உங்களால் இப்போ டேலியை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் தான் இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப்ஸ் அண்ட் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது. அது முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு நீட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ முதல்ல டேலியை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் டேலியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டேலி எப்படி ஓப்பன் பண்ணுறது, பாஸ்வேர்ட் கொடுக்குறது, இதெல்லாம் போன வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் டேலியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனியை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கம்பெனி ஓப்பன் ஆகிடுச்சு. ஆச்சுங்களா? இப்போ உங்களுக்கு டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ண தெரியும், பாஸ்வேர்ட் கொடுக்க தெரியும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சம்மு போடணும் அப்படின்னா அதுக்கான நாலேஜ் என்னென்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் இந்த குரூப்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? இப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஸ்பிளேயில் போய்ட்டு இதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது என்ன, இது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத க்ளீனாக இப்போ உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஒரு டேலியில் ஒரு சம்மு போட முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ குரூப் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் அண்ட் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னிய டாபிக். ஓகேங்களா? இதில் குரூப்ஸ் அண்ட் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக இதில் ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் டோட்டல் 28 ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் இருக்குது. 28 ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் இருக்குது. இந்த 28ல் 15 அக்கௌண்டிங் சைடும் 13 சப் அக்கௌண்டிங் சைடும் 13 சப் அக்கௌண்டிங் சைடை அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் 28 ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் இருக்குது. 15 அக்கௌண்டிங் சைட், 13 சப் அக்கௌண்டிங் சைட். ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 28 குரூப்ஸ் இருக்குது. இந்த 15 அக்கௌண்டிங் சைடுன்னு சொன்னால் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் 15 அக்கௌண்டிங் சைடு. ஓகேங்களா? மெயின் சப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அதுக்குள்ளே வருது பாருங்கள், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், டெபாசிட், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், ஸ்டாக் இன் ஹேண்ட், சன்ட்ரே டெட்டார், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ப்ரொவிஷன், சன்ட்ரே கிரெடிட்டார். ஸோ இந்த மாதிரி வருது. பேங்க் ஓடி, செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் லோன், இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். இந்த 13 தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சப் அக்கௌண்டிங் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த 15ஐயும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அக்கௌண்டிங் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 பார்க்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கம்பெனி ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை தான் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது கீப் பேக் டு கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 lakh rupees வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 lakh rupees கேபிட்டல் அமௌண்ட் வேணும். இப்போ எங்கிட்ட 2,50,000 இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவைப்படுறது 2 lakh, என்கிட்ட இருக்கிறது 2,50,000. ஸோ எனக்கு தேவைப்படுறதை விட ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு பேர் சர்ப்ளஸ். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த 50,000 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 50,000 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீப் பேக் டு கம்பெனி. திரும்பவும் கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கே போடுறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ரிசர்வ்ஸ்.
ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சர்ப்ளஸ் அப்படிங்கிறது மோர் தென் சஃபிஷியன்ட், நமக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கும் அதிகமாக எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது சர்ப்ளஸ்னோ, அந்த தேவைக்கு அதிகமாக இருக்கிறத இன்னும் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் அதிலே போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரிசர்வ்ஸ். ஸோ இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு கரண்ட் அசட். முதல்ல அசட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அசட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, இதுதான் அசட்ஸ். ஓகேவா. லைபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்சார்ஜ். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எந்த அக்கௌண்ட் வேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணலை, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். அசட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, லைபிலிட்டி அப்படிங்கிறது இன்சார்ஜ். இந்த அசட் என்னென்ன அசட்ஸ், பேங்க்கில் உங்கள் பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அதுதான் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, கரண்ட் அசட்டில் வர்றது. உங்கள் கையில் கேஷ் இருக்கிறது, இல்லை நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது லோனு அட்வான்ஸு இதெல்லாம் உங்கள் எம்ப்ளாய்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது திரும்ப நமக்கு வர்றது தான். ஓகேங்களா. அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட்ஸ். இப்போ நீங்கள் கையில் ஸ்டாக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு அசட்டில் வர்றது தான். அடுத்தது மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் சன்ரே கிரெடிட்டார்னா யார், சன்ரே டெட்டார்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அசட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. ஸோ எதெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுருங்க, பேங்க் அக்கௌண்ட், கேஷு, டெபாசிட், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், ஸ்டாக் இன் ஹேண்ட், சன்ரே டெட்டார், இதெல்லாம் அசட்டில் வர்றது. டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ப்ரொவிஷன், சன்ரே கிரெடிட்டார், லைபிலிட்டியில் வர்றது. லைபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, இன்சார்ஜ். ஓகேங்களா. சரி, இப்போ முதல்ல சன்ரே கிரெடிட்டார்னா யார், சன்ரே டெட்டார்னா யார், ஏன் சன்ரே டெட்டார் உங்களுக்கு அசட்ஸில் வர்றது, சன்ரே கிரெடிட்டார் ஏன் லைபிலிட்டியில் வர்றது அப்படின்னு பார்க்கலாம். இதை ப்ரொனவுன்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெப்டாஸ், சன்ரே டெப்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டெட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது சன்ரே கிரெடிட்டார். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஒய் ஜட். ஓகேங்களா. இப்படி கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஒய் வந்துட்டு எக்ஸுக்கிட்ட வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வராங்க. ஓகே. யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இந்த ஒய் எக்ஸுக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜட்டுக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஜட்டுக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. எக்ஸுக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க, ஜட்டுக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒய்க்கு இந்த எக்ஸ் யாருன்னு தெரியுங்களா, பர்ச்சேஸ் பண்ணுறதால இவரை சன்ரே கிரெடிட்டார். ஓகே. சேல் பண்ணுறாங்க இல்லையா, அது சன்ரே டெட்டாஸ். டெட்டாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த சன்ரே கிரெடிட்டார் எதில் வராரு, லைபிலிட்டியில் வராரு, கரண்ட் லைபிலிட்டி. டெட்டாஸ் யார் இதில் வராது, கரண்ட் அசட்டில். ஏன் அசட்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ நீங்கள் இவருக்கு சேல் பண்ணும்போது தான் உங்கள் கைக்கு அமௌண்ட்டு வரும், அதனால் இவர் நமக்கு அசட். இவர்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதால காசு நம்ம கை விட்டு போகுது, அதனால் கரண்ட் லைபிலிட்டி அவர் வராரு. ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள். சேல் பண்ணுறவர் டெட்டார், யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோமோ அவங்க கிரெடிட்டார். நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கஸ்டமர், அவங்க நமக்கு டெட்டார்ஸ். நம்ம போயிட்டு மற்றவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அவங்க கிரெடிட்டார். ஸோ கிரெடிட்டார் லைபிலிட்டியில் வர்றது, டெட்டார் அசட்டில் வர்றது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சன்ரே கிரெடிட்டார், சன்ரே டெட்டார் அப்படிங்கிறது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சம்ஸ் போடுவேன் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு க்ளீனாக அதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டியில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஸோ டேக்ஸ் எல்லாமே நம்ம டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸில் போடணும். ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் டெபிட். ஸோ பேட் டெபிட் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், எல்லா டேக்ஸும் நம்ம டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸில் தான் போடுவோம். இதை பற்றி இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் நான் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறது ஓரலாக நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, சன்ரே டெட்டாருங்கிறது சேல், சன்ரே கிரெடிட்டார் அப்படிங்கிறது பர்ச்சேசர். ஓகேவா. பர்ச்சேஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டியில் வருது, சேல் வந்து சன்ரே டெட்டாரில் வருது ஆச்சு. அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இது நாளை பற்றி க்ளீனாக இப்போ பார்க்கலாம். முதல்ல நான் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுக்குறேன். எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாமா. எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது மணி கோஸ் அவுட், மணி கோஸ் அவுட், அது எக்ஸ்பென்சஸ். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
ஓகேங்களா. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே மணி நம்மளுக்கு கைவிட்டு போகிறது தான். ஆனால் டைரக்ட் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு ஸ்டாக் ஐட்டம் நம்ம பே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ், நம்ம ஏதோ ஒரு ஐட்டம் வெளியில் வச்சுருக்கோம், அந்த ஐட்டம் ஒருத்தவங்க நமக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கூலி கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் வேஜஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேஜஸை நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் போடணும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட் ரிலேட்டட் டு ஸ்டாக் ஐட்டம், நாட் ரிலேட்டட் டு ஸ்டாக் ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட், இந்த ரெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டாக் ஐட்டமுக்கும் ரிலேட்டட் கிடையாது. ரெண்ட்டு, சேலரி, இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரிலேட்டட் டு ஸ்டாக் ஐட்டம் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது டைரக்ட்லேயும், நாட் ரிலேட்டட் டு ஸ்டாக் ஐட்டம் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லேயும் வரும். எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, சேலரி இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு. வேஜஸ், கேரேஜ் இன்வேர்டு இதெல்லாம் டைரக்டில் வரும். அதே மாதிரி கேரேஜ் அவுட்வேர்ட் இது வந்துட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது மணி கோஸ் அவுட்னு சொன்ன மாதிரி இன்கம் அப்படிங்கிறது மணி கம்ஸ் இன் உள்ளே வர்றது. ஓகேங்களா. அதுலேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட் இன்கம், இன்னொன்று இன்டைரக்ட் இன்கம். எப்போல்லாம் நம்ம மணி அமௌண்ட்டு நமக்கு கைக்கு வருது, இதுவும் ரிலேட்டட் டு ஸ்டாக் ஐட்டம் மணி கம்ஸ். இது நாட் ரிலேட்டட் டு ஸ்டாக் ஐட்டம் மணி கம்ஸ் இன் டைரக்ட் இன்கம். எப்போ நம்ம ஏதோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது டைரக்ட் இன்கம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் இன்கம், நம்ம பில்டிங் கட்டி ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது இன்டைரக்ட் இன்கமில் வரும். நான் சம்ஸில் திரும்பவும் சொல்கிறேன், சம்ஸில் உங்களுக்கு க்ளீனாக இதை சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தது மிஸ்லீனியஸ் அக்கௌண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், அது எந்தெந்த டைமிங் எல்லாம் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தது ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஃபிக்ஸ்டு அசெட்டில் வரும். இதே கம்ப்யூட்டர் நான் சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸில் போயிடும். ஓகேங்களா. ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னா பில்டிங், அப்புறம் கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர் இதெல்லாம் நமக்கு ஃபிக்ஸ்டு அசெட்டில் வரும். அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆல் பர்ச்சேஸ் டீட்டெயில் comes under purchase accounts. எல்லாமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸில் வரும். இந்த பர்ச்சேஸை நம்ம கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேஸ்னு மென்ஷன் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷுங்கிறது இமீடியட்டாக நம்ம கையில் கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றது. அதே மாதிரி கிரெடிட் அப்படின்னா நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் ஒரு 1000 rupees இருக்குது, நான் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வாங்குகிறேன். ஓகேங்களா. ஹெட்ஃபோன் வாங்க போகிறேன். இப்போ நான் கையில் காசு கொடுத்துட்டு 500 rupees அந்த ஹெட்ஃபோன் அப்படின்னா நான் 500 rupees கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இப்போ என் கையில் இருக்கிற கேஷ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு 500 rupees. ஓகேங்களா. இது வந்துட்டு கேஷ் பர்ச்சேஸ். ஓகேங்களா. இப்போ இதே ஆப்ஷன் அதே 1000 rupees ஹெட்ஃபோன் வாங்குகிறேன், இப்போ அதே 500 rupees நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ என் கையில் எவ்வளோ கேஷ் இருக்கும் அப்படின்னா அதே சேம் அமௌண்ட்டு தான் இருக்கும், ஏன்னா லெஸ் ஆகாது, நான் இன்னும் கையில் கேஷ் கொடுக்கல. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடுது, இமீடியட்டாக உங்களுக்கு டிடக்ட் ஆகிடுது உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டோட. கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறது ப்ராமிஸ் டு லேட்டர், நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதால என்னுடைய அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகலை. இப்போ இதோடைய கேஷ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதே 1000 rupees தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல் பர்ச்சேஸ் டீட்டெயில், அது மேபி கேஷ் பர்ச்சேஸாக இருக்கலாம் இல்லை கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட், இது சேல்ஸ்லேயும் கேஷ் சேல்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆல் சேல்ஸ் டீட்டெயில். ஸோ கேஷ் சேல்ஸ் ஒன்று,
இன்னொன்று கிரெடிட் சேல்ஸ் ஒன்று. இது சேம் ஆப்ஷன். இப்போ அதே 1000 rupees என்கிட்ட இருக்குது. இந்த ஹெட்ஃபோனை நான் சேல் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்க ஹெட்ஃபோனுக்கு. நான் 500 rupees அப்படின்னு சொல்கிறேன், இல்லை 600 rupees அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவர் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா 600 rupees என் கையில் கொடுத்துட்டாரு. அப்போ என்னுடைய கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்கும்? கேஷ் இன் ஹேண்ட் 1600 இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே ஹெட்ஃபோனு 600 சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்சவர், நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கு பேர் கிரெடிட் சேலு. இப்போ என் கையில் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்கும்? சேம் 1000 rupees மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேஷ்னா இமீடியட் லெசன் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதே கிரெடிட் அப்படின்னா ப்ராமிஸ் டு லேட்டர், அது அப்புறமா உங்களுக்கு இன்க்ரீஸோ இல்லை டிடக்டோ ஆகும். அடுத்தது லோன். நம்ம பேங்க்கில் வாங்குகிற எல்லா லோனுமே லோனில் வரும். பேங்க் ஓடி, செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் லோன், இது எல்லாமே லோன்ஸில் வரும். அதே மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ், இது கரண்ட் அசட்ஸில் வரும். பிரான்ச் அண்ட் டிவிஷன். பிரான்ச் அண்ட் டிவிஷன் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இதே ஆஃபீஸ் இன்னொரு பிளேஸில் இருக்குது, 2-3 பிளேஸில் இருக்குது அப்படின்னா அது பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஆஃபீஸ்லேயே இப்போ என்னென்னலாம் செய்வாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ்எஸ் கம்ப்யூட்டரில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவோம், டியூஷன்ஸ் எடுப்போம், கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எடுப்போம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுப்போம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன். இதெல்லாம் டிவிஷன் சொல்லுவோம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட், கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரும். ஓகே, டோட்டலாக இந்த 15 அக்கௌண்டிங்கும் 13 சப் அக்கௌண்டிங், டோட்டல் 28 குரூப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான இங்கே டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொன்னனோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சம் எப்படி போடுறது அப்படிங்கிறதோட பார்க்குறேன்.